ஒரு விக்கெட் கேட் அண்ட் தென் மெயின் கேட் 2 டிவைடாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம போர்ட்டிகோக்குள்ளே போகிறோம். போர்ட்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 அடிக்கு 11 அடி 7 ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வார்ம் ஒயிட்டில் ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். அண்ட் தென் போர்ட்டிகோவில் மேட் ஃபினிஷிங் உள்ள ஃப்ளோர் டைல் போட்டிருக்கேன். ஸோ இது மெயின் டோரில் டபுள் டோர் போட்டிருக்கோம். ஸோ ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 அடிக்கு 17 அடி. ஸோ இங்கே ஒரு அழகான டிவி ஷோகேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்கே 2 டைப் ஆஃப் ஜன்னல், அதாவது 4x4 4x4 2 ஜன்னல் பிரிச்சிருக்கு. ஸோ இது மெயின் டோர் வித் ஃபினிஷிங் பாலிஷிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு போட்டிருக்கோம். இந்த மெயின் டோரோட கார்விங் டிசைனை பாருங்கள், பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு. ஸோ மெயின் டோர் சைடு ஏரியாவில் ஒரு டிபி பாக்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இது. அதில் எம்சிபி கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம எல்என்டி சுவிட்சஸ் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்சஸ் போர்டு நம்ம டிபி போர்டு போடுறது எல்என்டி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது லிசா சுவிட்சஸ், இது மஸ்கிட்டோ நெட்டு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிசா சுவிட்சஸோட பேட்டர்ன் ரொம்ப நீட் பேட்டர்ன். இது பிளாக் கலர் பேட்டர்ன், பார்வைக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இந்த ஹால்லேருந்து ஒரு சின்ன வால்பேப்பர் மாதிரி டிசைன் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக பெயிண்டிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இது டிவி ஷோகேஸ், இதில் ஸ்பாட் லைட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹால் ஏரியாவிலேருந்து டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறோம்னா அங்கே ஒரு எஸ் பெண்டு மாதிரி லைட்டாக ஒரு ஆர்ச் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பார்வைக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இதில் இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார். இதில் கபோர்டு 2 செட் கபோர்டு வந்திருக்கு. ஸோ இது கிச்சன் மேடையில் வித் கிரானைட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆர்ஓ எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க கிளைண்ட்டு. ஸோ இதில் இண்டக்ஷன் ஸ்டவ், கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த எஸ் பேண்ட் ஆர்ச்சோட லுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இதில் வந்து டேரெக்டாக உள்ள போகிறோம்னா ஸ்டடி ரூம் இதுக்கு ஒரு மெம்பரைன் டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மெம்பரைன் டோர் அவுட்டரில் பார்க்கணுன்னா அவுட்டரில் பேக் சைடுக்குள்ளே அப்புறம் டோருக்கும் ஒரு டோர் போட்டிருக்கோம். தெற்கு பார்த்த வீடுன்றதால ஸ்ட்ரைட் வியூ ஓப்பன் இருக்குன்றதால பின்னாடி ஒரு ஓப்பன் வச்சுருக்கோம். ஸோ அண்ட் தென் ஹால்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பூஜை ரூமும் இருக்குது. இந்த பூஜை ரூமோட சிஎன்சி கட்டிங் கார்விங்கை பாருங்கள். இது ஃபுல்லாகவே சிஎன்சி ஒர்க்கு தான். ஸோ டோட்டலாக 4 ஃபீட் இருக்குது. அந்த 4 ஃபீட்டில் கடப்பாக கிரானைட் எங்கே வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம வச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம என்ன பேட்டர்னில் போட்டிருக்கோங்கிறது தெரியும். ஸோ கபோர்டு ஏரியா, சாமி படம் வைக்கிறதுக்கு பாட்டத்தில் ஒரு கிரானைட் ஸ்டேஜ் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு கிரானைட் ஸ்டேஜ் போட்டிருக்கோம். அந்த டாப்லலாம் சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக உடன் ஒர்க்லேஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சார். ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு கபோர்ட் அண்ட் தென் லாஃப்ட் ப்ரொவிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே சுவிட்சஸ் வித் சாக்கெட்டோட கொடுத்துருக்கோம். 2-வே சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சுவிட்சு போர்டு கிளையும் கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு 5x4 ஜன்னல் ப்ரொவிஷன் இருக்குது. இதில் ஒரு மஸ்கிட்டோ நெட்டுக்கான ப்ரொவிஷனும் பண்ணியாச்சு. ஸோ லாஃப்ட் கபோர்டு எல்லாமே ஃபுல் இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இது கிளைண்ட்டே பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஃபுல்லாகவே. ஸோ இது WPC டோர் பாத்ரூமில். ஸோ WPC டோர் அண்ட் தென் இதில் வாஷ் பேஷின் ஒன்று வச்சுருக்கோம். இது பேருக்கு வந்து கார்னர் வாஷ் பேஷின். இதில் ஒரு வால் மிக்சர் செட் பண்ணியிருக்கோம். வால் மிக்சர் டைரெக்டாக பக்கெட் வாட்டருக்கும் மேலே ஷவர் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. இது நார்மல் வெஸ்டர்ன் கிளாஸர், ஃப்ளஷ் டேங்க் தனியாகவும் கிளாஸர் தனியாகவும் தனித்தனியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கு பேரிவேர் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷவர் பாயிண்ட்டு மேலேயே இருக்கு. ஒரு புது வகையான டைல் பேட்டர்ன் வந்திருக்கு. அதுதான் நம்ம சார் வீட்டில் போய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்ச் போர்டுக்கு பாட்டம்லேயே ஃபுட் லேம்புக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருப்போம். உள்ளே நுழைஞ்ச உடனே சுவிட்ச் போர்டு இருக்கிறதுலே ஃபுட் லேம்ப்பு. அதுக்கு மேலே லாஃப்ட் கொடுக்குறது ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். நமக்கு மேலே ஒரு என்ன ஜாமான் வச்சாலுமே வெளியில் தெரியாது. கபோர்டு போட்ட வீட்டில் லுக் இருக்கும், கபோர்டு இல்லாத வீட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வெளியில் போகிறோன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 3 feet 3 inches படியோட விட்த் இருக்குது.
ஸோ இங்கே எம்எஸ் ஹேண்ட் ரயில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே. இது ஸ்கொயர் டியூப்லேயே எம்எஸ் ஹேண்ட் ரயில், பிரிக் ஹேண்ட் ரயில் அவாய்ட் பண்ணி எம்எஸ் ஹேண்ட் ரயில் போட்டிருக்கோம். எலிவேஷன்லேயும் அதே மாதிரி எம்எஸ் பைப் ஒர்க் பண்ணியிருப்போம். இது எலிவேஷன் வியூக்காக இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டம்மி காலம் ஃபுல்லாக 3 ஃபீட்டு போட்டிருப்போம். இது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10.5 அடிக்கு 10 அடி. இங்கே விண்டோ ப்ரொவிஷன் 4x4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரப்பர் வுட் பிளான் பண்ணி போட்டிருக்கோம் சார். அண்டு தென் இது சுவிட்ச் போர்டோட பாட்டத்துலேயே ஃபுட் லேம்பும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே 4x7 சைஸ் கபோர்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு டாப் ஆஃப் ஏரியாவில் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இங்கே 2-வே சுவிட்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சுவிட்ச் போர்டும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் போர்ஷனில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லோ ரூஃபாக மேலே கொடுத்துருக்கோம். ஸோ பரன் மாதிரி மேலே ஜாமான் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட்டுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் லாஃப்டோட கனெக்ட் ஆகி வரும். இதுக்கு மேலே உள்ள போர்ஷன் சீலிங் வந்து. ஸோ இதுக்குள்ளே WPC டோர் இங்கேயும். இதில் இண்டியன் கிளாஸ் செட் வச்சுருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 feet 4 feet. ஸோ இந்த டைல் பேட்டர்ன் ரொம்ப நீட் லுக்காக ஒரு ஸ்டோன் டிசைனோடு இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுலேயும் வால் மிக்சர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இதில் கிளாஸ் செட்டு ஃப்ளஷ் டேங்க் வச்சுருக்கு. இண்டியன் கிளாஸ் செட் வச்சுருக்கோம். பேரிவேர் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயின் டீலர் வந்து பேரிவேர் தான். இந்த டைல்ஸோட பேட்டர்ன் வந்து நீட் லுக் பாருங்கள். அப்படியே ஸ்டோன் வியூ இருக்கும். இங்கே பக்கெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டியன் கிளாஸ் செட்லேயே பக்கெட் ப்ரொவிஷன் அண்ட் தென் ஹெல்த் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்கோம். இது வென்டிலேட்டரோட வியூ. வென்டிலேட்டர் வந்து ஓப்பன் மாடல், அதாவது ஹிஞ்சஸ் போட்டு டாப்பில் ஓப்பன் மாடல் கொடுத்துருக்கோம். இங்கேயும் மஸ்கிட்டோ நெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றோம்னா இது ஓப்பன் டெரஸ் வியூ. டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டெரஸ் ஃபுல்லாகவே சிப்ஸ் ஸ்க்ரீடு போட்டிருப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் சார் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் கூலிங் டைல் தட்டோடு போட்டால் மறுபடியும்